Good morning students. Matrices and determinants chapterல 1.1 exerciseல 7th sum பார்க்க போகிறோம். If A வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 3, 2, 7, 5 அதாவது 2x2 மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. B வந்து -1, -3, 5, 2. Verify that AB the whole inverse equal to B inverse A inverse. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு கொடுத்த கொஷினை நீங்கள் கிவன் எழுதிக்கோங்க. கண்டிப்பாக கிவனுக்கே ஒரு மார்க் உண்டு. ஸோ கிவன் A is equal to 3, 2, 7, 5. B which is equal to -1, -3, 5, 2. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து AB இன்வர்ஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு AB இன்வர்ஸோட ஃபார்மில் வந்து என்னது, இப்போ A இன்வர்ஸ் அப்படின்னா 1 my டிட்டர்மினன்ட் A adjoint Aங்கிறதுனால இதேமாதிரி AB இன்வர்ஸ் அப்படின்னா ஃபார்முலா வந்து 1 by டிட்டர்மினன்ட் AB adjoint B. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து AB கண்டுபிடிக்கணும். 3, 2, 7, 5 -1, -3, 5, 2. இப்போ அதை வச்சு ஃபஸ்ட்டு AB கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ உள்ளே கொடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 × 1 -3, 2 × 5 10. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3s are 9, 2 2s are 4. 7 × 1 வந்து -7, 5 × 5 வந்து 25. அடுத்து 7 × 3 வந்து 21, 5 2s are 10. அதான் இங்கே -3 + 10, -9 + 4, -7 25, இங்கே -21 + 10. அதாவது உள்ள ப்ராடக்டை வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம். அப்போ உங்களுக்கு AB என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 7 கிடச்சிரும். இங்கே -5, இங்கே 18, இங்கே -11. இப்போ டிட்டர்மினன்ட் AB அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ -77 + 90. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 13. இது வந்து எக்ஸிக்ஸாக இல்லை, ஏன்னா இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதுனால. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கொஷினில் வந்து AB த ஹோல் இன்வர்ஸ், B இன்வர்ஸ், A இன்வர்ஸ். அப்போ நம்மளுக்கு இதில் A இன்வர்ஸும் கண்டுபிடிக்கணும், B இன்வர்ஸும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். இப்போ இது கண்டுபிடிச்சி வச்சுட்டோமா? இப்போ டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? ஏயை மட்டும் எடுத்து இது பண்ணோம். அப்போ 3 5s are 15, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 7 2s are 14. அதுதான் இந்த ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். 15 - 14 = 1. அதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது. அப்போ அது வந்து என்னது? இது எக்ஸிட்ஸ். அதேமாதிரி B வந்து டிட்டர்மினன்ட் Bக்கு கண்டுபிடிக்கும் போது என்ன வந்துடும்? -1 × 2 வந்து என்னது? -2. 5 3s are 15, -15. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +15. சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 13 கிடைக்கும். இது என்னது தான்? நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்போ இது வந்து எக்ஸிட்ஸ். இப்போ AB இன்வர்ஸ் எழுதலாமா? ஃபார்முலா வந்து என்னது? இதான் ஃபார்முலா. கண்டிப்பாக ஃபார்முலாவை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கண்டிப்பாக எழுதிக்கோங்க. ஃபார்முலா கண்டிப்பாக எந்த சம்மில்னாலும் ஃபார்முலா வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை கண்டிப்பாக எழுதிடணும். AB இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 by டிட்டர்மினன்ட் AB adjoint AB. இப்போ டிட்டர்மினன்ட் AB நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? 13. அதுதான் இங்கே போட்டிருக்கோம் 13. adjoint AB அப்படின்னா AB என்னது உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 7 -5 18 -11. adjoint AB பண்ணும்போது என்ன செஞ்சிடணும்? எலமெண்ட்டை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். லீடிங் டயகனல் வந்து மாற்றணும். அப்போது 11 இந்த பக்கம் போயிடும், 7 இந்த பக்கம் வந்துடும். அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். சைன் வந்து இந்த பக்கம் ஆஃப் டயகனலில் வந்து சேஞ்ச் ஆயிரும். மைனஸ்னா +5 ஆயிரும், 18னா -18 வந்துடும். இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ B இன்வர்ஸ் ஃபார்முலா வந்து என்னது? 1 by டிட்டர்மினன்ட் B adjoint B. இது மிஸ்டேக்மா, இதை அடிச்சிருக்கேன், அதனால் அந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். டிட்டர்மினன்ட் B கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது 13. adjoint Bனா Bயை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். அப்போ லீடிங் டயகனலை மாற்றிட்டு ஆஃப் டயகனல் சைன் இருந்ததுன்னா அதை மாற்றி எழுதணும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து A இன்வர்ஸுக்கு எழுதுறீங்க. 1 by டிட்டர்மினன்ட் A adjoint A. அப்போ டிட்டர்மினன்ட் ஏயோட வேல்யூ என்னது? 1. அப்போ 1 by 1 போட்டுட்டு adjoint Aனா லீடிங் டயகனலை எழுதிட்டு ஆஃப் டயகனல் சைனை சேஞ்ச் பண்ணி இதையும் எழுதிடணும். இப்போ உள்ளே கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 -2 -7 3. இப்போ B இன்வர்ஸையும் A இன்வர்ஸையும் உங்களுக்கு என்னது? மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பண்ணும்போது வெளியில் வந்து ஃப்ராக்ஷன் 1/13 இருக்குமா? B இன்வர்ஸோட வேல்யூ 2 3 -5 -1. 5 -2 -7 3. இப்போ அதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ரோவையும் இந்த காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 5s are 10, -3 7s are 21, 2 2s are 4, அது -4, 3 3s are என்னது? 9. அதேமாரி 5 5s are
25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ்ஸு 1 7 இஸ் 7. அதேமாதிரி இந்த செகண்ட் ரோவையும் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 5 2s 10 மைனஸ் 3 ஆயிரும். அப்போ 1/13. இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், மைனஸ் 11. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 18. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 7 கிடைக்கும். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் கிடச்சிட்டு. ஃப்ரம் 1 and 2 நம்ம ஆல்ரெடி ஏபி இன்வர்ஸும் கண்டுபிடிச்சி வச்சோம், பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு என்ன தான் வந்திருக்கு, ஈக்குவலாக வந்திருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இவ்வளோதான் இந்த சம்மு, ரெண்டுமே ஈக்குவலாக வரணும், அவ்வளோதான். பொறுமையாக செஞ்சு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக சால்வ் ஆயிரும். எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.